உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, நாங்க ஒரு நரி கூட்டம். தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரபலமான ஜோதிடர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் செலிபிரிட்டிஸ் அண்ட் பப்ளிக். இவங்க கியூரியாசிட்டி அடிப்படையில் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் நான் போய் கேக்குறீங்க? உங்களுக்கே தெரியாதா? இந்த தடவை ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னா, போன முறை ஷோல வந்த பெரும்பாலான ஜோதிடர்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இந்த தடவை வந்திருக்கீங்க. குறைந்தபட்சம் ஒரு முதல் பகுதியை சொன்னது நடந்ததா சார்? நான் போய் சொல்லலாம், என் ஜோசியே என்னைக்குமே போய் சொல்லாது. சொன்ன ஜோதிடர்களையும் கூப்பிட்டுருக்கோம், எதிர்த்தாப்புல இருந்து கேட்டவங்களையும் கூப்பிட்டுருக்கோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இந்த புத்தாண்டு அற்புதமாக அமைய அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். வாய்ப்பு இல்லை ராஜா. என்ன சொன்னாங்க, என்ன நடந்தது? காரு, பங்களா, அந்த லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்டிங் கெரியர், புது வீடு கட்டுவீங்கன்னு சொன்னது வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நார்மல் டிராவல்லே வந்துட்டு ஒரு 10 ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இல்ல நீங்க வந்து பரவாயில்ல, அவர் சொல்லிட்டாரு, விழுந்து விழுந்து எந்திரிச்சிங்களா? எனக்கு புரியாது. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. என்னோட கல்யாணம்னு சொன்னாங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். அந்த எல்லோ கலர் இது போட்டிருக்காங்களா, ஷால் போட்டிருக்காங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? என்ன ராசி நீங்க? கன்னி ராசி. நினைச்சது நடக்கும் அப்படின்றதுனால இந்த வருஷம் திருமணம் எதிர்பாராம நடக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது எதுவும் நடக்கல. திருமண வாழ்க்கை வெப் சீரிஸ்ல ஏதாவது கல்யாணம் நடக்கிற மாதிரி சீனுன்னு வச்சாங்க. ராசிக்கு வந்து இந்த வருஷம் லவ் பண்ணாலும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் அப்படி 1-2 நடந்தது சார். இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி 1-2 அடி சண்டால சிரிக்கி. இல்ல 1-2 லவ் இல்ல சார். வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஒரே விஷயம் மறுபடியும் 2 வந்தா சுட்டா செத்தாரி விடு, வந்தா சுட்டா செத்தாரி விடு. ஒன் டைம் ரன்னிங் கமிங் பேக், திரும்ப ரன்னிங் கமிங் பேக். ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். பிரேக்கப் பேட்சப், பிரேக்கப் பேட்சப். ரிப்பீட். சிம்மராசி சார். கேர்ஃபுல்லா பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதாவது ஃபினான்ஷியலா நான் நல்லா இம்ப்ரூவ் ஆவேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். கடந்த வருஷத்துல, அதாவது இந்த வருஷத்துல என் ஃபேமிலியில ப்ராப்ளமே இல்லைங்கிற ஒரு ஆள் கை தூக்கும். வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி, என்னால முடியல. நான் வாழ்க்கையில போன வருஷம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க என்னென்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாராட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணீங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். யாருங்க மேஷம்? இந்த ராசிக்காரர்கள் அதிக கோபக்காரர்களாக இருப்பார்கள். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? டோட்டலி டிஃபரண்ட் சார். தெரிஞ்சுக்கிட்டியா? நீ வந்து இந்த வருஷம் எங்கேயோ போற, வீடு கட்ட போற, என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அவங்க ஜோஷியம் சொல்லி 15,000 ரூபாய் ஜாலியா எடுத்து போயிட்டாங்க. மணி சார் என்ன சார் அள்ளி விடுறாங்க. யார் எக்கெடு கிட்ட போனா உனக்கு வீட்டுக்கு போறப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், அப்போ போங்க. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். விஜய் டிவிக்கு என்ன ராசி? எப்பவுமே ஜெயிக்கிற ராசி தான். பீ மாதிரி ஒரு ட்ரெயினிங். லவ் இருந்துச்சுன்னா வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் நடந்திருக்கும். தேர்ட் பாயிண்ட் சுத்தமா நடக்கல. நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டம். இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காப்லையே, அப்பாடா இப்பவும் இருக்குல்ல அந்த கணிப்பு, அதுல 1-2 சொல்லுங்க. பண்டிட் ஜாகியே பார்த்தாலும் நாசமா போயிருவேன். கேவலமான பிறப்பு. வேர்ல்ட் கப் எந்த நாட்டுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? எப்படி இருக்குங்கிறத ஒரு பாட்டுலேன்னு சொல்லிட முடியுமா? முதல்ல கன்னிக்கு போவோம். என்னடா நடக்கும்? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஓடி ஓடி உழைக்கணும். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி.
அடுத்தது சிம்மத்திற்கு எப்படி இருக்கும் பாடல்? ஜென்ரலாவே அவங்களுக்கு மேரிட் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே வாழ்க்கை முழுக்க நீ என்ன நல்லா பாத்துக்குவேன்னு சொல்றாரு. பாசிட்டிவான ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் மேரேஜ் ஒய்ஃப் மேல. காபி கொடுத்து தலையில நானே உன்னை எழுப்பி விடுவேன். அடுத்த வேற ராசி மீனம். பொன்னி நதி பார்க்கணும். கடகம். கடகத்திற்கு என்ன பாடல்? சோதனை மேல் சோதனை. நல்ல வேளை நான் கடகல்லப்பா. மேஷம். நீ நதி பார்க்கணுமே. மணி ஏன்னா அவங்க 2023 for மேஷம் is good. எந்த வில்லங்கமும் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். துலாமுக்கான பாடல். ஒளிமயமா மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்ற. மிதுனம். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது. விருச்சிகத்திற்கான பாடல். வீடு வரை உறவு. வீடு வரை உறவு வீதி வரை மனை. பெரும் பணத்தை கையாளுகின்ற ஒரு ராசி. பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல. மகரம். 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 உன் குத்தமா தனுசுக்கான பாடல். தலை விடு. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை. உசிறு இருக்கு. ரிஷபம். ஆண்டவன் கொடுத்தான். கும்பம். வாழ்வே மாய். யாராருக்கு என்ன வேஷமோ இங்கே. நானாக நானில் மணி மாளிகை மாடங்களும் மலர். மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார், அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுத்து. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.